ஏன்னா 2 பேர் பக்கத்துல வாமா, பயமா இருக்க தனியா நிக்கிறதுக்கு. வா. ஓஹோ, கதை இப்படி போகுதா? வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். பேரன் இன்பநிதி பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க லண்டன் சென்றிருந்த திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தற்போது சென்னை வந்தடைந்துள்ளார். மச்சார், ராஜ் ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டான். அப்ப வரண்டா, அப்ப வரண்டா, அப்ப வரண்டா, அப்ப போறடா, போறாண்டா, இப்ப போறாண்டா, தோ இங்க போறாண்டா, போய் நிற்காண்டா. லண்டன் பயணத்தை முடித்துக்கொண்டு சென்னை வந்தடைந்த திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு அக்கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். நீ ஆள் தெரியாம மோதிட்ட, என் ஃப்ரெண்ட் ராஜ் வந்துட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ காலி. மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற? ஏன்டா அப்படி பாக்குற? சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, ஒட்டச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவானா. பூட்டி பாரு சட்டமன்றத்தை. மர்க்கா சொல்லு. பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, ஒட்டச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவானா. The next day. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. ஸ்பீக்கர் பெர்மிஷன் இல்லாம ஸ்பீக்கர் பெர்மிஷன் வாங்கிப்பாங்க. ஸ்பீக்கர் பெர்மிஷன் எல்லாரும் கட்சிக்காரங்க ப்ரொடக்ஷன் கொடுப்பா. நான் சொன்னேன் நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா ஒரு எலும்புகள் எல்லோருக்கும் உண்டு. முதலமைச்சர் விஜய் எலும்பை உடைப்பேன் என பேசிய எம்எல்ஏவுக்கு அமைச்சர் வன்னியரசு பதிலடி கொடுத்திருக்கிறார். யார் மேல ஒத்தைக்கு ஒத்த நான் நிக்கிறேன், எவனா இருந்தாலும் என்கிட்ட போய் வர்றான். போய் திடீர் எமோஷனல். என் நண்பனை யாரும் கலாச்சா நம்மளால சும்மா இருக்க முடியாது. அப்படி சொல்றா என் செயலாளரே. காம்படிஷன் நம்மளை அடிச்சுக்க ஆள் நினைச்சேன், இவன் டஃப் கொடுப்பான் போலதே. சமூகத்துல கீழ்நிலையில் இருப்பவர்களை மேல்நிலைக்கு கொண்டு வருவோம் தான் அவங்களுடைய முதல் கொள்கை. அது ஆட்சியில இருந்தாலும் சரி, ஆட்சியில் இல்லாம இருந்தாலும் சரி. ஆட்சியில இருந்தா திமுக ஆளும் கட்சி, ஆட்சியில் இல்லாவிட்டால் ஆளும் கட்சியை ஆளும் கட்சி. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. என்ன, யாரு ஆளும் கட்சியா இருந்தாலும் இவங்க போட்டு கொடுத்த பாதையில தான் வந்து ஆட்சி இடத்தை ஆகணும். சொன்னாங்க நம்ம வாங்கி கொடுத்த ஆட்டோல வந்து வேற ஏதோ கொடி பறக்குது அப்படின்ட்டு. பாப்பா எவ்வளவு நாள் பறக்குதுன்ட்டு. என்ன பார்பிக்யூ ஸ்மெல் வருது? பார்பிக்யூ ஸ்மெல் வரல? ஓ பெரியப்பா, பெரியப்பா வீட்ல எதுவும் அடுப்பு எதுவும் வாங்கி இல்லையே, அதெல்லாம் வாங்காத, அதான் வயிறு இருக்கே. திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்டப்பாவாவை கூட என்ன எடுத்துக்கங்க. நீங்க யாரு? ஆளுங்கட்சினா போய் அட்டை மாதிரி ஒட்டிக்கிறது, எதிர்கட்சியா இருக்கையில போய் பயந்து பம்பி போறது கட்டப்பா நான் அல்ல. டேய் டேய் டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.